ஆளுநர் ஆர் என் ரவியின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் ஆளுநர் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த குறிப்பில் வேறு என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் சரவணன். தமிழ்நாடு மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குடியரசு தினத்தன்று வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கின்றோம் என தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக தொடர்ந்து தமிழக அரசை அவ்வப்போது விமர்சித்து வருகிறார் ஆர் என் ரவி. அந்த கடந்த இதே போல குடியரசு தினவன்று நடத்தப்பட்ட தேநீர் விருந்தையும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிந்தாக திமுக சார்ந்த மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த ஆண்டு குடியரசு தினம் வர இருக்கின்ற இந்த தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்குமா அல்லது கூட்டணி கட்சி பங்கேற்பாங்களா ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில் குடியரசு தினம் வருவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தரப்புல தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. என்றால் இந்த அரசு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் ஆர் என் ரவி அவர் குடியரசு தினத்தன்று வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக போது இதைத் தொடர்ந்து அடுத்தது திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பார்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் ஆளுநர் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த குறிப்பில் வேறு என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் சரவணன். தமிழ்நாடு மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குடியரசு தினத்தன்று வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கின்றோம் என தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக தொடர்ந்து தமிழக அரசை அவ்வப்போது விமர்சித்து வருகிறார் ஆர் என் ரவி. அந்த கடந்த இதே போல குடியரசு தினவன்று நடத்தப்பட்ட தேநீர் விருந்தையும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிந்தாக திமுக சார்ந்த மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த ஆண்டு குடியரசு தினம் வர இருக்கின்ற இந்த தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்குமா அல்லது கூட்டணி கட்சி பங்கேற்பாங்களா ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில் குடியரசு தினம் வருவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தரப்புல தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. என்றால் இந்த அரசு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் ஆர் என் ரவி அவர் குடியரசு தினத்தன்று வழங்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக போது இதைத் தொடர்ந்து அடுத்தது திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பார்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.